வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ஆத்ம திருப்தி, மகிழ்ச்சி. இந்த வாரம் 539வது வாரம். அப்படியே 10 வருஷம் ஓடியாச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதமும், நேயர்களுடைய ஆசீர்வாதமும், ஸ்பான்சர்களுடைய ஆசீர்வாதமும், நிர்வாகத்தின் ஆசீர்வாதமும் இவ்வளோ வெற்றிகரமாக வாரம் வாரம் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சி. ஒரு வாரமும் சேர்த்தா 4 வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூவர்ஸு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு இந்த டீமு, பிரேமு, டைரக்டரு, கேமராமேன், ஏதோ நான் மட்டும் சொல்கிறதில்ல. பொங்கல் வச்சு கொடுக்குறத நான் கரெக்டாக பொங்கலை பரிமாறுறேன், அவ்வளோதான். நிறைய பேருடைய உழைப்பு. ஆனால் இது வேந்தர் டிவியில் ஜோதிட நேரம்னா செல்வி நிகழ்ச்சின்னு தெரியும். வெற்றி எனக்கு மட்டும் சொன்னோன்னா இதுக்கு பேர் போங்குன்னு பேர். ஸோ பலதரப்பட்ட மக்களுடைய உழைப்பு. எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான். அங்கே ஒவ்வொருத்தர் பின்னாடி இருந்து உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து, ஒவ்வொருத்தர் ஆளுங்களை கொண்டு வர்றதுலேருந்து, அதை கொண்டு வெளியில் எடிட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய பேருடைய உழைப்பு இருக்கும். எப்படி ரஜினி படம் தானே சொல்கிறோம். அந்த படத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வேலை செய்வாங்க. அந்த 10,000 பேருக்கு எப்படி நன்றியோ அதுபோல் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பேருக்கு நன்றி. குறிப்பாக வேந்தர் நிர்வாக இயக்குனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் ஐயாவுடைய துணைவியார் அவர்களுக்கும், மற்றும் CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்ஸு, டெக்னீஷியன்ஸுக்கு, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருப்பதற்கு உதவக்கூடிய ஸ்பான்சர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. 2/3/2026 முதல் 8/3/2026, மாசி மாதம் 18லேருந்து மாசி 24. இந்த 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறது பௌர்ணமி, மாசி மாதம் பௌர்ணமி. அன்றைக்கி ஈவினிங் தான் வருது பௌர்ணமி. எல்லாருக்கும் தெரியும் கிரிவலம். அதில் திருவண்ணாமலை மட்டும் நினச்ச இந்த கிரிவலம்லாம் இப்போ முருகருக்கு கொஞ்சம் மாறுது. ஒன்றும் இல்லை, ஆட்சியாளர்கள் செய்யக்கூடியது தான். முருகருக்கு தெரியல யார் மூலியமாக எதை டெவலப் பண்ணோன்னு. முருகர் தன் நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவ் ஆக்கிடுவார். அரக்கர்களே அழித்து அவங்களுக்கே ஒரு வேலை கொடுத்துருவார் அவர்கிட்ட. அது முருகருடைய விசேஷம். அப்பேற்பட்ட முருகர் சன்னிதானத்தில் ஒரு அதாவது கிரிவலம் என்பது ஏதோ பௌர்ணமி இல்லாமல் நிறைய கிரிவலம் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் கிரிவலத்தில் நம்ம என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுலாம் கூட இருக்குது. இந்த பௌர்ணமி கிரிவலம் 2ஆம் தேதி அன்றைக்கி கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலம். மாசி மாதம், மாசி மகம் வேறு அன்றைக்கி. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மகம், மாசி மகன்றது ரொம்ப விசேஷம். இருக்கிறதுலே மாசி மகம் தான் பெரிய விசேஷமான நாள். விநாயகர் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறது, விநாயகர் கோயிலில் சங்கல்பம் பண்ணுறது, விநாயகருக்கு சிதற்காய் உடைக்கிறதெல்லாம் பெரிய பலம். அந்த கிரிவலம் செல்லும்போது கவனிக்க வேண்டியது மந்திர உச்சரிப்பு. கிரிவலம் செல்லும்போது இறை நாமத்தையும் இறை மந்திரத்தையும் தேவாரம் திருவாசகமெல்லாம் கேட்டுக்கினே போனால் போதும். தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை திருஞான சம்பந்தருடைய வேயூர் தோழில்னு இருக்கும், கோலர்பதி, இல்லைன்னா சுப்பிரமணிய புச்சங்கம், இல்லைன்னா முருகா முருகா, இல்லைன்னா ஓம் நம சிவாய நமக, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கினே போகணும். சும்மா எங்கள் மாமியார் எப்படி தெரியுமா, எங்கள் மாமனார் எப்படி தெரியுமா, உனக்கு தெரியுமா, என் மேலே இருக்கிற ஆஃபீஸர் தெரியுமா உனக்கு, அவன் நாசமாக போனோம்,
உனக்கு தெரியுமா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால ஒரே பிரச்சனை தெரியுமா, என் நாத்தனாரால் பிரச்சனை தெரியுமா, இதெல்லாம் பேசக்கூடாது. கிரிவலம் என்பது தெய்வத்துக்கும் நமக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். யாரை பற்றி நெகட்டிவாலாம் நினைக்கவே கூடாது. உங்களுக்கு நல்லது நடக்கணும், இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நேரம் பேசுகிறனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் அடின்னு அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த ஊர் மக்களில் எவ்வளோ சந்தோஷமாக பிறந்திருப்பாங்க. ஒன்றுமே தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் டக்குன்னு சாவுறாங்க. குழந்தைங்க சாவுது, அப்பா சாவுறாங்க, அம்மா சாவுறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்கள். நம்மளை உலகத்தில் சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய கொடுமையில் நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோன்னா, நம்மளை சுற்றி வாழக்கூடிய சித்தர்களும் மகா புருஷர்களும் பிறந்த ஊர் இது. இது எப்படி ஆகும்னு தெரியாது இன்னும் 20 வருஷம் பொறுத்து. ஏன்னா கலிகாலம், எல்லாத்துலேயுமே அழிவு தான். பாருங்கள், ஒன்றும் இல்லை, மண்ணை பிடிக்கிறதுக்கு, ஆயிலை பிடிக்கிறதுக்கு, அந்த ஊருடைய கனிமங்களை பிடிக்கிறதுக்கு ஈராக்கில் அணுகுண்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஈராக் அதிபரை சதாம் ஹுசேனை கொடூரமாக எல்லாம் பிடிச்சி கொன்னாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்சு அணு ஊசி கூட கிடையாது. மக்கள், மீடியாக்கள் ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களை அழிக்க வேண்டும். எதுக்கு? பலத்தை பிடிக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானை அழித்தார்கள், ஈராக்கை அழித்தார்கள், வெனிசுலாவை அழித்தார்கள், எல்லா ஊரையும் அழித்தார்கள். இப்போது இதோ ஈராக் தங்கம் விலை ஏறிக்கினே போகும். நல்ல ரேட்டு வந்துருச்சுன்னா விற்றுடணும். லாபம் ஓரளவுக்கு வந்தால் போதும்னு சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரே நாளில் யுத்தத்தெல்லாம் நிறுத்திடுவானுங்க, டொபக்குன்னு கீழே இறங்கிடும். ஐயோன்னு புலம்பக்கூடாது. இந்த நேரத்தில் வாங்கக்கூடாது. இருக்கிறது விலை ஏறுறதை விற்றுட்டு அப்புறமா சந்தோஷமாக வாங்கிக்கணும், விலை குறைச்சி. அப்படி தான் ட்ரேடிங், அது பேர் தான் ட்ரேடிங். எங்கே கிரிவலம் போகிறச்சோ எங்கே போது பாருங்கள் மைண்டு. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். மற்றவர்களை இடித்து கொண்டோ வேகமாக கிரிவலம் செல்வது பலனை தராது. மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு சென்றாலும் பலன் தராது. குன்று இருக்கும் இடங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது பக்தர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். குப்பைகளை வழி முழுவதும் பரப்பி செல்வது கூடாது. குப்பை இருக்கிற குப்பை தொட்டியெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல பண்ணணும். அப்படியே போடுறது, அங்கே விலங்குகள்லாம் எவ்வளோ இருக்கும், நீங்கள் போடுற பிளாஸ்டிக்கெல்லாம் தின்னுட்டு சாவும். கிரிவலம் போனதுக்கு புண்ணியமே கிடைக்காது. குன்று இருக்கிற இடத்துலெல்லாம் குமரன் இடம் இருக்கும், குமரனுடைய இடம். குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இடம். மலைப்பாதையில் கிரிவலம் செல்லும் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பக்தர்கள் மத்தியில் உள்ளது. அதெல்லாம் நடக்கும், இனி எல்லாமே நடக்கும். அதில் ரொம்ப முக்கியம் முதல் படை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலையை வடதிசையிலிருந்து பார்க்கும்போது கைலாய மலை போல் காட்சி அளிக்குமா. கிழக்கிலிருந்து பார்க்கும்போது பெரும்பாறை போன்று இருக்குமா. தெற்கு திசையில் பார்த்தால் யானை படுத்திருப்பது போன்று தோன்றுமா. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பார்க்கும்பொழுது சிவலிங்க வடிவமாக இருக்குமா. முருகப்பெருமான திருக்கல்யாணத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் திருப்பரங்குன்றம் வந்துள்ளார்கள் என்று ஐதீகம். முருகனுக்கு ஏன் கிரிவலம் என்பது தான் இப்போ எல்லாருக்கும் கேள்வி. முருகனுக்கு ஏன் கிரிவலம்? பௌர்ணமி, கிருத்திகை, அக்னி நட்சத்திரம் காலங்களில் மலைக்கு கீழே வலம் வருவது பாவ விமோசனங்களையும் பாவத்திலிருந்து மீண்டு மன அமைதியும் நல்ல அருளும் மற்றும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் இந்த முருகனுடைய கிரிவலம். பழனி முருகன் கோயில் கிட்டத்தட்ட 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயில் வலம் வருவது மலையே மருந்தாக கருதப்படுகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் பௌர்ணமி தோறும் முருகப்பெருமான் தெய்வானையை மனதில் நினைத்து வலம் வருவதால் உடல் மனம் சீராகும், ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு கூடும். இப்படி அறுபடை வீடுகளிலும் சுற்றி வர வேண்டும் என்பது தான் கிரிவலத்தினுடைய முக்கியம். தோரணமலை முருகன், தோரணமலை என்பது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி தோறும் காலை 6 மணிக்கு கிரிவலம் நடைபெறுகிறது. குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியமாக
ஓங்கும். பகல் மாலை வேலை கிரிவலம் வருவதால் தனம் தானியம் பெருகும். இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரம் கிரிவலம் வருவதால் அஷ்டமா சித்திகளை பெற முடியும். அமாவாசையில் கிரிவலம் அருளை வேண்டுவோருக்கெல்லாம் அமாவாசை கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம் பொருளை வேண்டுவோருக்கெல்லாம் உகந்தது. கடன் அமைக்கிறதுக்கெல்லாம் பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம். கிருத்திகையில் கிரிவலம் வருவது முருகப்பெருமானின் பூர்ண அருளை பெற முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்படி கிரிவலம் வர சமயத்தில் ஏதோ அறுபடை வீடுகள் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் எல்லாம் கூட அந்தந்த ஊரில் இருக்கிறது நீங்களே ஒரு கிரிவலம் மேப்பு போட்டுட்டு சந்தோஷமாக பொறுமையாக நடந்து போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கிருத்திகையிலெல்லாம் வைத்தீஸ்வரனை கிரிவலம் வர்றது கூட அவ்வளோ நல்லது. ஏன்னா கிருத்திகையில் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரனில் இருக்கக்கூடிய முருகருக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அக்னி நட்சத்திரங்களில் இந்த காலங்களில் கிரிவலம் செல்வது சிறப்பு. முதியவர்கள், தோல் நோய் உடையவர்கள், அதே போல் உடல்நிலையை கவனத்தில் கொண்டு அந்த வெயில் கொடுமையாக இருக்கும், கிரிவலம் செல்வது கொஞ்சம் பார்த்துக்கணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருத்தணி பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் கிரிவலம் செல்வது சிறந்த பலனை தரும். கிரிவலம் முடிந்த பின்னர் மலையில் இருக்கும் வள்ளியை மணந்த முருகப்பெருமானை தரிசிப்பது சிறந்த பலனை தரும். துன்பங்கள் நீக்கி இன்பம் தரக்கூடியது தான் இந்த கிரிவலம் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது தான் உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், திருப்பரங்குன்றம் இந்த அரசாங்கமும் ஹெச்ஆர்என்சிக்காரங்களும் அவங்க தொட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பரங்குன்றம் முருகர் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதோட ஒரு பெரிய ஸ்பெஷல் பார்த்தா உலகத் தலைவர்களில் முக்கியமாக கருதப்படக்கூடிய மோடிஜியை நீங்கள் என்னை பாருங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டார். அதனால தான் 1ஆம் தேதி கிரிவலம், 2ஆம் தேதி 1ஆம் தேதி மோடிஜி போய் எங்கே பார்க்குறாரு, யாரை பார்க்குறாரு, யாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, திருப்பரங்குன்ற முருகனை. எதுக்குன்னா முருகருக்கு தெரியும், எனக்கா பேரிகேடு போடுறீங்க, எனக்கா நீ இதை சுற்றி வளையம் போடுறீங்க, உனக்கு எல்லா வளையத்தையும் ஒரே செகண்டில் உடைத்து பக்தர்களுக்கு 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய முருக பக்தர்கள் பேரவை, முருக பக்தர்களுடைய பேரவை, ஆண்டாள் பேரவை சொக்கலிங்கம் போன்ற, அதாவது ஆன்மீகத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் கிரிவலம் கிட்டத்தட்ட கணக்கில் அடங்காத, அதாவது 1,00,000 பேர் கிட்டத்தட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்போ பார்த்துக்குங்க, திருப்பரங்குன்றம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் டெவலப் ஆகும். அந்த ஊர் மக்கள், அதில் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் இடப்புலன்கள் நிலப்புலன்கள்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் குபேரன் ஆக்கக்கூடிய வலிமையை யார் கொடுக்கறது, திருப்பரங்குன்றம் முருகன் கொடுக்குறான். அதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லணும். 4 பேர் போயிட்டு 4 பேர் கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு கார்த்திகை தீபத்தில் போய் தீபம் ஏற்றிருந்தா இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குமா? சும்மா ஏற்றிட்டு முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேலுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் இறக்கியிருந்தாவோ, ஹெச்ஆர்என்சி இறக்கியிருந்தாவோ, அதை விட்டுட்டு கோர்ட்டுன்னா உத்தரவு போடுறது. நாங்கள் தான் ரொம்ப வலிமையானவர்கள், ஹெச்ஆர்என்சி அதிகாரி தான் முருகனுக்கே சோறு போடுறவங்க. எப்படி ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் முருகனை வச்சு தான் சம்பாதிச்சு சோறு சாப்பிட்றது மறந்துடுறது. கோயிலில் இருக்கிற கடவுளுகளுக்கே ஹெச்ஆர்என்சிக்காரங்க நாங்கள் நினச்சா தான் முருகனுக்கே நெய்வேத்தியம் படைப்போன்னு கனவில் எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணு, சாப்பிட்றதுக்கு கட்சியில் வாய் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வ குத்தம்லாம் தலைமுறையாக படும். நிறைய பேருடைய தலைமுறைகளுக்கு தெய்வ தோஷம் சுற்றி பாருங்கள், 30 வருஷம் 40 வருஷமெல்லாம் படாத பாடுபட்டுருக்குறாங்களாம். தெய்வம் நின்று கொள்ளும். ஸோ பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி மனதார பிரார்த்தனை செய்து கோயிலில் போடுறது எதுக்கு? லஞ்சம் கொடுக்கல, முருகனுக்கு அர்ப்பணிப்பு. தங்கள் உயிரை கொடுக்க முடியாது, தங்களுடைய பொருள், அரிசி, பருப்பு, அந்த முருகனுக்கு வேண்டிய தீப எண்ணெய்கள், முருகனுக்கு வேண்டிய கும்பாபிஷேக பொருள்கள், கோயில்களில் நடைபெறக்கூடிய ஓம திரவியங்கள், இப்படி மனமூந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? அவர் போட்ட பிச்சை, அவருக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்போன்னு எல்லாவற்றிலும் கொடுக்குறாங்க. தெய்வம் கேட்டுதா? உனக்கு 100 சவரன் வந்தால்
எனக்கு 10 சவரன் போடுறது எந்த தெய்வமும் கேட்காது, யார் இடத்திலும் கேட்காது. ஒரு துளசியை போட்டாலே அந்த துலாபாரம் இறங்கும் என்றதை நிரூபித்த ஊர் நமது. அதனால் இந்த இப்போ முருகனுடைய லீலைகள், முருகருடைய கலியுலகத்தினுடைய கருணை தெய்வம் முருகர். அந்த முருகருடைய நீங்கள் நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் முருகருடைய இது நேரடி தொடர்பு ஏற்படும். ஏன்னா நிறைய பாடலை நான் ரிசர்ச் பண்ணி அந்த சுப்பிரமணிய புஜங்கம் உங்களுக்கு பெரிய லெவல், அதாவது ஆதிசங்கர்து நிறைய விஷயங்கள் நடக்கும். கேட்டு பாருங்கள். திருப்புகழ் பண்ணுறவங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் எதுலையுமே குறை சொல்ல. சுப்பிரமணிய புஜங்கத்தையும் அடிஷ்னலாக கேள்வி கேளுங்க, கேட்டு பாருங்கள். அதனால் கிரிவலம் இந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இந்த வரக்கூடிய வாரத்திலிருந்து உங்களுக்கு எந்த கோயில், முருகர் கோயிலாக இருந்தாலும், வீடு பக்கத்தில் சென்னையில் கந்தசாமி கோயில், வேறு எவ்வளோ கோயில் இருக்குது, அந்த கோயிலில் கூட சுற்றிட்டு வாங்க. பெரிய பலமும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் நிச்சயமாக வரும். முடிந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கிரிவலத்தில் கலந்து கொள்வதோ, கிரிவலத்தில் செல்பவர்கள் உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வதோ நன்மையை பயக்கும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.